என்னம்மா குழந்தை, ஏன் அப்படி பார்க்கற என்றார். செம்பட்டை மாறாத தலையில் எண்ணெய் தடவிய கோலம். 6 வயதுதான் மதிக்கலாம். கவுனில் ஈரமண் படிந்து அழுக்கு. கருவிழிகள் குறுகுறுக்க, செப்புவாய் வியப்பிலே சற்றே அகன்றிருக்க, குழந்தை அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே பார்த்து கொண்டே இருந்தாள். என்னம்மா, இங்க யாரேனும் உன்னை போல விளையாட இருக்கிறாங்களா என்று பார்க்கறாயா? ஒருவரும் இல்லையே என்றாள். நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்களா மாமி என்று கேட்டாள். எங்க வீட்டு மாமா ஆபீஸ் போய்விட்டார், சாயங்காலம்தான் வருவார். வேற ஒருத்தரும் இல்லையா மாமி என்று கேட்டாள். ஒரு அக்கா இருக்கிறார், அவர் இன்னொரு வீட்டுக்கு போய்விட்டாள். அது சரி, ஸ்கூல் லீவா உனக்கு? ஆமா மாமி என்று சொல்லும் சிறுமி பின்புறம் கைகளை கோத்தபடி அவ்வளவு ஆச்சரியத்துடன் நோக்க, அவள் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது? உள்ள வாமா, இங்க வெயில். தயங்கி தயங்கி படியேறி வாசல் வராந்தா பெஞ்சில் உட்கார்ந்தாள் குழந்தை. உன் பேர் என்னம்மா என்று கேட்டாள். பேபி மாமி, அப்பா மட்டும் சுந்தரான்னு கூப்பிடுவார் என்றாள். ஓஹோ, இதோ சந்து தெரியறத பாருங்கோ, அதற்கு உள்ளதான் எங்க வீடு. அவள் காட்டிய சந்துக்கு நேராக இருந்த குழாயடி காய்ந்து கிடந்தது. குடங்கள் மட்டும் 1-2 வந்து காத்து கிடந்தன. மாமி என்று சொன்னாள். என்னம்மா என்று அவள் கேட்டாள். நீங்க என்ன கோபிச்சுக்க மாட்டீங்களே என்றாள். பெரியவாளை எல்லாம் அப்படி கேட்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவார், இருந்தாலும் கேட்கிறேன். உங்க பேர் சுந்தராம்பா தானே என்று கேட்டாள். இந்த கேள்வி அவளுக்கு எதிர்பாராததாக இருந்தாலும் சமாளித்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி என்று யாரம்மா சொன்னது பேபி என்றாள். எங்க வீட்டில் உங்க மாதிரியே அச்சா ஒரு பொம்மை பண்ணி வச்சிருக்காரு எங்க அப்பா. நான் மைதிலி எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னையே அந்த பொம்மை பேரு கூட சுந்தராம்பான்னு அப்பா சொல்லுவார். நீ சொல்றது ஒன்றும் எனக்கு புரியலையே குழந்தை என்றாள் இவள். மாமி, எங்க அப்பா எல்லார் போலையும் இல்லை, நெஜ மனுஷா மாதிரியே பொம்மை பண்ணுவார், பெரிய பெரிய பொம்மை. நீங்க அங்க பார்க்கில் வச்சிருக்கிற காந்தி சிலை பார்த்துருக்கீங்களா? இல்லையே அம்மா என்றாள் அவள். அது எங்க அப்பா செஞ்சது தான், நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது பண்ணினார். பாஸ்கர் பாரிஸ் தெரியுமா மாமி என்றார். தெரியாதேம்மா என்று சொன்னார். நைஸா இருக்கும், அதால மேலே பூசி அழகா பண்ணுவார். அது மாதிரி உங்களை மாதிரியே அச்சா பண்ணி வச்சிருக்கார். உங்க பேர் சுந்தராம்பா தானே? உங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்லையே, நீ யாரையோ சொல்கிறாய். உனக்கு அக்கா அண்ணா எல்லாம் உண்டா என்று கேட்டார். மைதிலி இந்த வழியாதான் ஹிந்தி கிளாஸுக்கு போவா. அவ 9வது படிக்கிறா. அப்புறம் ராஜா அண்ணா, அவன் ஃபெயில் ஆயிட்டான். அப்புறம் மூக்கு கண்ணாடி போட்டுண்டு சேப்பா தினம் வருவாரே டாக்டர், அவர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர்கிட்ட ராஜா மருந்தெல்லாம் கலக்கி குடிப்பான். ஓஹோ, தம்பி இல்லையா உனக்கு என்று கேட்டாள். இல்லை, கோபுவும் என்னை விட கொஞ்சம் பெரியவன். அவன் 5வது போக போறான், நான் 4வது. எங்க அப்பா இப்ப பெருசா ஒரு பொம்மை பண்ணியிருக்கார். எங்க ஸ்கூல் கட்டியிருக்கிறாரே ராஜா பகதூர், அவரை பண்றார். மீச வச்சுண்டு பிரம்மு பிடிச்சுண்டு ஜம்முன்னு. பேபி விரைப்பாக நின்று காட்டினாள். எல்லாம் இங்கே சந்துக்குள் இருக்கும் வீட்டிலா பேபி என்று கேட்டாள். ஆமா மாமி, ராத்திரி மழை வந்தா நாங்க 3 பேரும் உள்ளே படுத்துப்போம். அப்பாவுக்கும் ராஜுவுக்கும் தான் மழை பெஞ்சா இடம் இருக்காது. டாக்டர் மாமா வீட்டுக்கு போவா. ஓஹோ, சிறிது யோசனை செய்துவிட்டு, மாமி என்னைக்கானும் இனிமே மழை பெஞ்சா ராஜு காணும் அப்பா காணும் இங்கே படுத்துக்கு இடம் தருவேலா? டாக்டர் மாமா வீடு தூரக்கு இருக்கு மாமி என்று கேட்டாள் பேபி. இரமா குழந்தை, கண்ணில் தூசி விழுந்துட்டார் போல இருக்கிறது, அலம்பிக் கொண்டு வருகிறேன் என்று சென்று உள்ளே போனாள். மாலை இடியிடித்து ஆர்ப்பாட்டத்துடன் மழை கொட்டியது. அவர் வீடு திரும்பிய பின்பு வெளியே செல்லவில்லை. ஆஸ்துமா தொந்தரவினால் இரவு சாப்பாடு அவருக்கு இல்லை. மாலை ஆகாரத்தோடு சரி. காய்க்க தொடங்காத கனி, மரத்திற்குரிய வாலிப்பும் துடிப்புமான கனவு சுமக்கும் தனிமை பருவமா இது? கனிகள் நிறைந்த பருவத்திலே உதிர்ந்த பின் நிலடாடும் வெறுமையில் நீளும் தனிமை அல்லவா? அவர் செய்தித்தாளுடன் உள்ளே இளைப்பாறுகையில் அவள் மாடி வராந்தாவில் நின்று பார்த்தாள். தெரு திண்ணை ஓரங்களில் மாடுகளும் நாய்களும் மனிதர்களும் ஒதுங்கி இருந்தார்கள். முனிசிபல் விளக்கின் வெளிச்சத்தில் காற்றிலே மலைத்துளிகள் உலக வாழ்விலே ஈடு கொடுக்க முடியாத கலைஞனைப் போல பறந்தன. சந்துக்குள் யார் யாரோ நனைந்தும் நனையாமலும் போனார்கள், வந்தார்கள். மாமி, எங்க ராஜுவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் இடம் தருவேளா என்று கதவை யாரோ தட்டினார் போல பிரம்மையாக இருந்தது.
வராந்தாவில் நின்று பார்க்கையில் வெறித்த குழாயடியும் ஓசை அடங்கிய தெருவும் பூச்சிகள் மொய்க்கும் விளக்கும் தான் தெரிந்தன. மறுநாள் அவர் ஆபீஸுக்கு சென்ற பின்பு அவள் சாப்பாட்டு விட்டு கை கழுவ வருகையில் வாயிற்படியில் நிழலாடியது. பேபி நின்றிருந்தாள். சாப்பிடவாமா பேபி? இல்ல மாமி, இப்பதான் சாப்பிட்டேன், பாருங்கள் எப்படி மணக்கிறது என்று தன் பிஞ்சு கரத்தை மூக்கு அருகில் கொண்டு வந்தாள் பேபி. மாமி, நான் அப்பாவிட சொன்னேன், போடி பைத்தியம், அந்த சுந்தராம்பா அப்போதே செத்து போயிட்டா, இது வேற யாரோவா இருக்கும் என்றார். இங்கே படுத்துக்க இடம் கேட்டதை சொன்ன மாமி, அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்பா என்று சொன்னார். ராஜா பகதூரை எப்ப ஸ்கூல்ல வைக்க போகிறார்கள் பேபி என்று நானும் கேட்டேன். ராஜா பகதூர் ஸ்கூலுக்கு போயிட்டா டாக்டர் மாமா வீட்டுக்கு படுத்துக்க போக வேண்டாம், மழை பெஞ்சாலும். ஆனால் என்ன பேபி? அப்பாக்கு மாசம் 200 ரூபாய் தான் வரது மாமி. நேத்திக்கு அந்த வீட்டுக்கார பள்ளி பாட்டி வந்து சத்தம் போட்டா என்று சொன்னான். சொல்லும் போதே பேபிக்கு அழுகை துருத்தி கொண்டு வந்தது. ஆனா எங்க அப்பா ரொம்ப கெட்டிக்காரர் மாமி. எங்க ஸ்கூல்லையே இத்தனை குட்டிகள் இருக்கே, ஒருத்தருடைய அப்பாவுக்காவது நிஜ மனுஷா மாதிரி பொம்மை பண்ண தெரியுமா? எல்லோரும் ஆபீஸுக்கு தான் போவா, இல்லாட்டா கடை வச்சிருப்பா. உங்க மாமா கூட ஆபீஸுக்கு தானே மாமி போறார் என்றாள். ஆமாண்டி கண்ணு என்று எவளும் சொன்னாள். மாமி, எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப ஆசை. கர்வம் ஒளியிடும் கண்களுடன் குரல் தலைய குலைந்து கூறினாள் பேபி. சுந்தரா கண்ணுன்னு அப்பா கூப்பிடுவார். அந்த பொம்மையில இருக்காளே, அவ பேரு தான் எனக்கு. அவ ரொம்ப நல்லவளாம். அப்பா கூட ஒரே கிளாஸ்ல படிச்சாலாம். அப்புறம் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாராம். அவள் கொட்ட கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஜெயில்னா திருடிட்டார்னு நினைச்சேலா மாமி? இல்ல, முன்ன நம்ம ஊர்ல வெள்ளைக்காரன்லாம் இருந்தாலாம். அவளை எல்லாம் போக சொல்லி அப்பாவும் இன்னும் சில பேரும் தினம் ஆபீஸுக்கெல்லாம் போய் கொடி பிடிச்சுட்டு கத்துவாளாம். அதுக்காக அப்பாவை பிடிச்சி ஜெயில போட்டாலாம். அப்பா எப்படியோ தப்பிச்சுண்டு வந்துட்டாராம். அப்ப அந்த சுந்தராம்பா இல்ல, ரகசியமா வந்து அப்பாக்கு சாதமெல்லாம் போடுவாளாம். அவ சாதம் போடாத போயிருந்தா அப்பா செத்து போனாலும் போயிருப்பாராம். ஒரு நாள் எங்க அப்பா வீட்டுக்கே வந்து அவரோடையே இருக்கேன்னு சொன்னாலாம். ஆனா அவ அப்பா வந்து அவளை அடிச்சு கூட்டிட்டு போயிட்டாராம். பாவம், அப்புறம் அவ செத்து போயிட்டான்னு அப்பா சொன்னா மாமி நேத்திக்கு என்றாள். தூசி விழுந்து விட்டதென்று சொல்லாமலேயே அவள் எழுந்து சென்றாள். என்ன மாமி என்று பேபி எழுந்து நின்று கண்கள் குறுகுறுக்க நோக்கினாள். ஒண்ணுமில்ல பேபி, கண் வலிக்கிறது, உறுத்துகிறது, தண்ணீர் விட்டு துடைத்து கொண்டேன் என்று அவள் திரும்பி வந்தாள். நான் 2வது படிக்கிறச்ச எனக்கும் கண்வலி வந்தது. டாக்டர் மாமா எரிய எரிய மருந்து போடுவார். எங்க அம்மாவுக்கும் கூட கண்வலி வந்தது. அம்மா டாக்டர் மாமா வீட்டுக்கு வரமாட்டேன்னுட்டா. எங்க அம்மா எங்கேயும் வரமாட்டா மாமி. முன்ன பார்க்கில் காந்தி சிலை வைக்கிறப்ப போது கூட நாங்கள்லாம் போனோம், ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னோம். அப்பாவுக்கு ஜரிகை போர்வையெல்லாம் போட்டா. அப்ப கூட அம்மா வரல. ஏன் தெரியுமா மாமி? ஏன் என்று கேட்டாள். எங்க அம்மாவுக்கு காது கேட்காது, ஆனா ரொம்ப அழகா இருப்பா மாமி. இந்த பள்ளி பாட்டிகள்ல அது எங்க அம்மாவை எப்பவுமே மக்கு அசடுன்னு சொல்லும். எங்க அம்மா ஒன்றும் அசடு இல்லை. எங்க அம்மா வத்த குழம்பு வச்சா எப்படி மணக்கும் தெரியுமா? என் கையை இப்ப கூட மோந்து பாருங்கோ என்றாள். ஜம்முன்னு மணக்குது பேபி என்றார். இது போல பெரிய வீட்டுக்கு போக எங்க கிட்ட பணம் இல்லை, நாங்கள்லாம் ஏழைங்க மாமி என்றார். போடி அசடு, நீங்கள் ஒன்றும் ஏழைகள் இல்லை. பின்ன ஏழைகள் இல்லாட்டா பள்ளி பாட்டி வந்து கொடக்கூடி கொடுக்கலேன்னு கத்துமா? அப்பா எப்பவாவது தான் பொம்மை பண்ணுவார். டாக்டர் மாமா வந்து பொம்மை பண்ணுன்னு சத்தம் போடுவார். அப்பவும் அப்பா பேசாமலேயே இருப்பார். ஏன் என்று கேட்பார். நல்ல வேலை இல்லாட்டா சாமியை பண்ணினாதான் அழகா இருக்குமா? ராஜா பகதூரை ஸ்கூல்ல வைக்கும் போது எங்க அப்பாவுக்கு ஜரிகையா போர்வை தர போறாங்களாம். மைதிலிக்கும் எனக்கும் பாவாடை தச்சுக்கலான்னு அம்மா சொன்னான் என்றாள் பேபி குதித்து கொண்டு. அப்படியா என்று இவளும் கேட்க, ஆமா மாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாருங்கோ மாமி. வரமாட்டேலா என்றார். வரேன் பேபி என்று மாமியும் சொன்னார். வாருங்கள், பேபி வந்து தினமும் சொல்லும். உங்க வீட்டிலேயே தினம் பழமும் பட்சணமும் தின்று ஸ்கூல் லீவ்ல வெயில்லையும் அலையாம குண்டாகி விட்டது சொன்னது பேபியின் அம்மாதான். சிரிக்கும் இதழ்கள், கேளா செவிகளின் கிளேசமில்லாத பார்வை, நுழைந்ததும் ஒரு 4 அடி சதுரம் ஒட்டி ஓர் இருட்டறை இருக்கும் வாயில் தெரிந்தது. பிறகு நீளவாட்டில் 2 அடி அகலமுள்ள திறந்த முற்றம், அதை அடுத்து ஒட்டு தாழ்வார சமையலறை, அதன் பின்பு உள்ள
சுமாரான கூடம். அங்கே கம்பீரமாக எழுந்திருந்த ஓர் உயிர் சிற்பம் அதை வடித்தவனின் பெருமைக்கு சான்று கூறி கொண்டிருந்தது. அதே கூடத்தின் ஒரு மூலையில் கழுத்தளவோடு ஒரு பீடத்தில் இருந்த சிறிய அளவு சிற்பம் ஒன்றும் அவள் கண்களில் படாமல் இல்லை. 10ஆம் தேதி வாக்கில் வார்ப்படத்துக்கு போய்விடும். ரொம்ப அழகா அமைந்து போச்சுன்னு எல்லோரும் சொல்கிறார்கள். இவருக்கு என்னமோ பொன்னாட போத்தி கௌரவிப்பார்களாம். இதற்கு முன்னாடியும் தான் இப்படி வந்தது. எங்க அலை உயரும் வேகத்துல இறங்கவும் இறங்குகிறது. ஒழிக்கவும் மறைக்கவும் தெரியாத கலைஞனுக்கு ஏற்ற மனைவி. மாமி, இதை பாருங்கோ, உங்களை போலவே அது அச்சா இல்ல? பேபி அந்த சிறிய சிற்பத்தை அவளுக்கு காட்டுகையில் அந்த தாய் முன்பு அந்த தந்தை செய்த கைவண்ணங்கள் குறித்து பேசினார். புதிய செய்தி எதுவுமில்லை. அலை உயரும் தாளும், பொன்னாடையும் புகழ் மாலையும் உச்சிக்கு ஏற்றும், கஞ்சிக்கு போராடும் வறுமையும் கூடவே தொடரும். கலை வாழ்வாகிய சத்திய வேட்கைக்கும் அன்றாட உலகில் பேர் சொல்லும் பண வாழ்வாகிய பொய் வேட்கைக்கும் எப்போதும் உண்டாகும் மோதல்கள். துளிர் வெற்றிலை பாக்கு கைகளில் கசங்க அவள் வீடு திரும்பி உள்ளே சென்ற உடனேயே வாசலில் கார் வந்துவிட்டது. கணவர் இறங்கி மாடிக்கு சென்றதை கூட உணராமல் அவள் கண்ணாடியின் முன் நின்றிருந்தாள். ஆமாம், அந்த சுந்தராம்பாள் இல்லை இவள். அங்கு உயிர் சின்னம் போல வாழ்பவளின் மூலமாக சுந்தராம்பாள் அன்றே இல்லாதவளாகிவிட்டாள். உடை மாற்றிக்கொண்டு வந்த அவர் கேட்டார், என்ன சுந்தரா, கண்கள் கலங்கி இருக்கிறதே, பெண்ணை நினைத்து கொண்டாயா? ஒன்றுமில்ல, தூசி என்றார்.